எக்ஸாம்பிள் 1.6. Two sets have m and k elements. ரெண்டு செட் இருக்கான். ஒரு செட்டில் ஃபஸ்ட்டு செட்டில் m elements இருக்குது, இன்னொரு செட்டில் k elements இருக்குது. The total number of subsets of the ஃபஸ்ட்டு செட் வந்துட்டு 112 more than the second செட்டாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு செட் செகண்ட் செட்டோட 112 கூட இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை வச்சு ஃபைண்ட் தி வேல்யூஸ் ஆஃப் எம் அண்ட் கே. எம்மோட வேல்யூ என்ன, கேயோட வேல்யூ என்ன அப்படின்றத கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ நான் ஏ அண்ட் பி டூ செட்ஸாக எடுத்துக்கிறேன். என் ஆஃப் ஏவா எம் அப்படின்னு எடுத்துக்கிறேன், என் ஆஃப் பியா கே அப்படின்னு எடுத்திருக்கேன். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு செட் வந்துட்டு 112 மோர் தேன் தி செகண்ட் செட் இருக்குது. ஸோ ஆப்வியஸாக எம் தான் கேயோட பெருசாக இருக்கும். ஸோ அப்போது ஃபஸ்ட்டு செட் செகண்ட் செட்டை விட்டு 112 பெருசாக இருந்துச்சு அப்படின்னா, 112 எலிமெண்ட்ஸ் ஜாஸ்தி இருந்துச்சு அப்படின்னா அது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணுறப்போ எனக்கு 112 கிடைக்கும். ஸோ அதை தான் 2m minus 2k is equal to 112 அப்படின்னு எழுதுறேன். பிகாஸ் தே ஆர் சப்செட்ஸ், ரைட்? ஸோ அப்போ வந்துட்டு இது n ஆஃப் ஏ வந்துட்டு m அப்படின்னா எனக்கு n ஆஃப் p ஆஃப் a வந்துட்டு 2m. அதே போல் n ஆஃப் p ஆஃப் b வந்துட்டு 2k. அப்போ the difference 12னால 2m minus 2k is equal to 112 அப்படின்னு நான் எழுதிக்கிறேன். ஸோ இதுலேருந்து 2k வந்து காமனாக எடுக்கிறேன். சின்ஸ் இங்கே 2k இல்லை அப்படின்றனால நான் 2m minus k எனக்கு வந்துடும். மைனஸ் இந்த 2k வெளியே வந்துச்சுன்னா இங்கே 1 அப்படின்ட்டு வந்துடும். ஸோ அந்த 112 ஃபேக்டரைஸ் பண்ணும்போது எனக்கு வந்துட்டு 4 டைம்ஸ் வரனால 2 into 7 அப்படின்ட்டு எழுதுறேன். ஸோ இந்த 2k இந்த 2 ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஈக்குவேட் பண்ணுறேன். ஸோ பேஸ் சேமாக இருக்குது அப்படின்றனால பவரை ஈக்குவேட் பண்ணும்போது எனக்கு k is equal to 4 அப்படின்ட்டு கிடைக்கும். இப்போ இந்த 2m minus k minus 1 is equal to 7 அப்படின்னு ஈக்குவேட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இந்த 1 அங்கிட்ட எடுத்துகிட்டு போகும்போது 2m minus 4 is equal to 8 அப்படின்ட்டு கிடைக்கும். ஸோ இந்த 8 வந்துட்டு எப்படி எழுதிக்கலாம்னா 2 into 2 into 2 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ அதை தான் 2 அப்படின்னு எழுதிக்கிறேன். ஸோ பேஸ் சேமாக இருக்குது, பவரை ஈக்குவேட் பண்ணும்போது m minus 4 is equal to 3. ஸோ இந்த 4 அங்கிட்டு போச்சுன்னா +4 போகும். ஸோ m is equal to 7. கேயோட வேல்யூ 4, எம்மோட வேல்யூ 7.